Hello students, welcome back. Solution of linear equation in two variables in fraction of seconds. இதுக்கு என்னன்னா ஒரு linear equation two variablesல கொடுத்துருக்காங்க. இந்த linear equationோட solution எப்படி நம்ம fraction of secondsல கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். linear equation in two variables கொடுத்துருக்காங்க. இதை வந்து கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எடுத்துக்குவோம். கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது என்னன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர். எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 1. ஒய்க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? -2. அப்புறம் கான்ஸ்டன்ட் 7. இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 2. இங்கே ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது? 3. இங்கே கான்ஸ்டன்ட் 7. இப்போ இந்த ஒய்க்கு முன்னே எடுத்தீங்களா அந்த இடத்துல மட்டும் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது எக்ஸோட வேல்யூ தான். எக்ஸ் ஈக்குவல் டு இந்த கிராஸில் இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. இந்த கிராஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? -14. இந்த கிராஸில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி சைனை மாற்றுங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 21. பட் சைனை மாற்றினா -21 டிவைடட் பை இந்த கிராஸில் இருக்கிறத ஒய்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணப்போ, அதனால் ஒய்லேருந்து இதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா -4. இந்த கிராஸில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி சைனை மாற்றணும் -3. ஸோ அப்போ இங்கே வந்து -35 பை -7 அப்போ 5ன்னு வந்துடும். தட்ஸ் ஆல். ஸோ எக்ஸ் வேல்யூ வந்துடுச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் நம்ம ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒய் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். -2y = 7 - 5. ஸோ -2y = 2. இப்போ y = -1 அப்படின்னு வந்துடும். ஸோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒய் வேல்யூ ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். ஓகேவா? இன்னொரு தடவை சொல்கிறேன். இன்னொரு சம் பார்க்கலாம். அதில் x + y = 5, 2x - y = 4. என்ன பண்ணணும்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எழுதணும், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எழுதணும். கோஎஃபிஷியன்ட்டுங்கிறது முன்னாடி இருக்கிறது. இங்கே 1x இருக்குது, இங்கே 1y இருக்குது, இங்கே 5. அடுத்து 2x - y. ஸோ -1 4. ஒய்க்கு மேலே பாயிண்ட் வச்சுக்கணும். இந்த கிராஸில் இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். எக்ஸ் ஈக்குவல் டு 4. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சைனை சேஞ்ச் பண்ணணும். +5. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +1. ஸோ இங்கே 9/3. அப்போ எக்ஸ் = 3. 9/3 கேன்சல் பண்ணோம்னா 3 அப்படிங்கிற கிடச்சிரும். ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நிறைய டைம் எடுத்துச்சு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இது உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த சம்முக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். x + 3y = 16, 2x - y = 4. இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு பாருங்கள். ரொம்ப குயிக்காக போடுற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.